அடுத்து நம்ம வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் பார்ப்போம். செக்ஸ் கிளான்ஸ். மேலில் ஆண்களுக்கு இருக்கிறது வந்து டெஸ்டிஸ், பெண்களுக்கு இருக்கிறது வந்து ஓவரிஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு இருக்கிறத பார்த்துருவோம். தே ஆர் த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த மேல். தே பெர்ஃபார்ம் டியூயல் ரோல். ஃபங்க்ஷன் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்டிங் இன் த மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். இது எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த ஸ்க்ரோட்டல் சாக்ஸில் பீனிஸ்க்கு பின்னாடி இருக்குது. நீங்கள் யூரின் போகிறதுனா வெளியில் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இது இருக்கிறது தான் ரெண்டு டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்க்ரோட்டல் சாக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் விச் இஸ் லைன்ட் பை ஜெர்மினல் எபித்தீலியம். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்குள்ளே இருக்கிற செல்ஸ் பேர் ஜெர்மினல் எபித்தீலியம் அண்ட் ஸ்ட்ரோமல் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ. The epithelium consists of 3 types of cells. இந்த 3 types of cells என்னென்னலாம் follicular cells, interstitial cells, it is also called as Leydig cells, Leydig. இன்னொன்று வந்து Sertoli cells. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. follicular cells தான் ஸ்பெர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, விந்து அதிகப்படுத்துறது. interstitial cells வந்து secretes a group of hormone called androgens, mainly testosterone. testosterone ஆண்களுக்குள்ள சில பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் உண்டு பண்ணுறது, ஆண்மை அந்த இதை கொண்டு வரது வந்து இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் தான் கொண்டு வருது. செர்டோலி செல்ஸ் ப்ரொவைட்ஸ் நரிஷ்மெண்ட் டு த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் செக்ரீட்ஸ் ஹார்மோன் கால்ட் இன்ஹிபின். ஸோ செர்டோலி செல் தான் ஸ்பெர்ம்ஸை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இது interstitial cells present in the intertubular spaces produces a group of hormones called androgens. These includes testosterone, dihydrotestosterone and androstenedione, but mainly secretes testosterone. மெயினாக டெஸ்டோஸ்டரான் பிரிவு, டைஹைட்ரோடெஸ்டோஸ்டரான், ஆண்ட்ரோஸ்டெனிடியோன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போமா? It regulates the development, maturation and function of male accessory sex organs like epididymis, vas deferens, seminal vesicle, prostate gland, urethra. இதுங்க எல்லாமே வளர்ச்சி வர்றதுக்கு இந்த ஹார்மோன் தேவைப்படுது. Those hormones also stimulates changes associated with puberty. குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் வந்து அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர எல்லா மேல் ஃபங்க்ஷன்ஸ் வருது இல்லை, அது எல்லாமே இட் இஸ் காஸ். மசில் வந்து அதிகமாகுது எல்லாருக்கும், இந்த பைசப்ஸு, இந்த சிக்ஸ் பேக்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன் இதனால தான் வருது. அண்ட் ஆக்சுவலி ஹேரு, அக்ரெசிவ்னஸ், லோ பிச்சு, குரல் மாறுதுன்னு சொல்லுவாங்களே, குரல் மாறுது வந்து இந்த ஹார்மோன் தான் வரும். ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், விந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்புறம் ப்ரொமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் த பாடி டிஷ்யூ சச் அஸ் போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மேஸ்குலைன் பாடி. இந்த விந்து வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 5 days 10 daysக்கு அப்புறம் வந்து அது அதிகமாச்சுன்னு அதுங்களா வெளியில் வந்துடும். இல்லாட்டி சில பாய்ஸ் வந்து அது வெளியில் விட்டுருவாங்க. பெண்களுக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு மாதமும் மென்ஸ்ட்ரேஷன் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு இதுவாகிட்டு இருக்கும். பட் ஆண்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அது பாட்டுக்கு கோடி கணக்கில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பெண்கள் வந்து ஒரே ஒரு எக்கு தான் ஒரு மாதத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஆண்கள் வந்து ட்ரில்லியன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பில்லியன் இல்லை, ட்ரில்லியன் கணக்கில் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அது வெளியில் போகிறதுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் மேல் பீப்புளை. ஆல்சோ ஹாவ் அ அனபாலிக் எஃபெக்ட், சிந்தட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெட்டபாலிசம். ப்ரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்டையும் அதிகமாக வந்து உடம்புல வந்து சேர்க்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதான் டெஸ்டிஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஓவரிஸ் பார்ப்போம். தே ஆர் த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் தட் சர்வ்ஸ் டு ப்ரொடியூஸ் த ஓவா. ஸோ பெண்களுக்கு இருக்கிற அந்த ஓவா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட இது வந்து த பேர் ஆஃப் ஓவரிஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டமன். ஆண்களுக்கு வந்து டெஸ்டிஸ் வந்து வெளியில் இருக்கும், பெண்களுக்கு வந்து உள்ள யூட்ரஸ் பக்கத்தில் இருக்கிறது, வெளியில் தெரியாது அது. லொக்கேஷன் வந்து பேர் ஆஃப் ஓவரிஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி. ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மண்ட் ஷேப்டு, சின்னதாக ஆல்மண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் அண்ட் ஸ்டோமல் டிஷ்யூஸ். ஹார்மோன்ஸ் வந்து 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ஈஸ்ட்ரஜன் எப்பப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்ப்போம். ஈஸ்ட்ரஜன் ஆர் செக்ரேட்டட் பை கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். அதில் இருக்க கிரானுலோசா செல் வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஃப்டர் ஓவலேஷன், கருமுட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்
ruptured follicle is converted into a structure called corpus luteum, responsible for the secretion of the progesterone. So progesterone வந்து கார்பஸ் லூட்டியம் இது கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் ஆகுது. ஃபங்க்ஷன் வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த வேரியஸ் ப்ராசஸ் இந்த ஃபீமேல். ஈஸ்ட்ரஜனோட ரோல் வேறு, ப்ரொஜெஸ்ட்ரான் ரோல் வேறு. இன்ஃபேக்ட் ரெண்டு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இட் ஹெல்ப்ஸ் ஈஸ்ட்ரஜன் வந்து ஹெல்ப்ஸ் இந்த க்ரோத் ஆஃப் த யூட்ரைன் எண்டோமெட்ரியம். மாதம் பீரியட் வர்றதுக்கு உள்ளுக்குள்ளார இருக்க அந்த லைனிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸ்ட்ரஜன். ஸோ ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வராது. சிலவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு நாள் தான் இருக்குது, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குள்ள ஈஸ்ட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த மேமரி கிளாண்ட். மார்பகம் பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஈஸ்ட்ரஜன் தான் மெயினாக தேவை. அப்புறம் ஈஸ்ட்ரஜன் ரெகுலேட்ஸ் த ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர். பெண்களுக்குன்னு சில பெண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஈஸ்ட்ரஜன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கொஞ்சம் வெக்கப்படுறது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பெண்களுக்குள்ள பிஹேவியரை அதை இது பண்ணுது. அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த க்ரோத் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஃபீமேல் செக்ரிட்டரி செக்ஸ் ஆர்கன். தோல் வந்து சாஃப்டாக இருக்கிறது, முடி பெருசாக வளருது, மீசை வளராமல் இருக்கிறது, அந்த மாதிரி பெண்களுக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் தான் ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னு சொல்கிறது. அண்ட் டெபாசிட் ஆஃப் ஃபேட் இந்த தைஸ் அண்ட் ஹிப் ரீஜன் அண்ட் இதெல்லாம் வருது தான் இது ஈஸ்ட்ரஜனோட வேலை. நெக்ஸ்ட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் செக்ரேட்டட் இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பீரியட் சைக்கிள். ஸோ மொத்தம் 28 நாளுக்கு மொதல் ஹாஃபில் வந்து ஈஸ்ட்ரஜன் செக்ரேட் ஆகும், அடுத்த ஹாஃப் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆகும். ஈஸ்ட்ரஜன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் செக்ரேட்டட் வித் வெரி ஹை அமௌண்ட் கண்டினியூஸ்லி டியூரிங் ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சியில் 2000 மடங்கு மேலே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அந்த பேபியை வந்து பாதுகாத்துக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் தான் மெயினாக பாதுகாத்தும். இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அந்த மேமரி கிளாண்ட்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஆல்வியோலை அண்டு மில்க் ஸ்டோர் பண்ண வைக்கிறது இந்த இதுதான். இட் இஸ் கால் மில்க் செக்ரீஷன். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மியூக்கஸ் பிளக் இன் த சர்விக்ஸ். சர்விக்ஸ் வந்து கர்ப்பப்பைக்கு கீழே இருக்கிறது தான் வாய், அந்த மவுத் ஆஃப் த இது வந்து இட்ஸ் கால் சர்விக்ஸு. அதில் வந்து ஒரு மியூக்கஸ் பிளக், மியூக்கஸ்னால் செடி மாதிரி எதுவும் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து ஸ்பெர்ம்ஸ் எதுவும் உள்ளே போகாமல் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கும். இப்போ வந்து இன்ஹிபின் ஒரு ஹார்மோனை பற்றி பார்ப்போம். இன்ஹிபின் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்ட்ரான் இதில் வருது. பிசைட்ஸ் டெஸ்டோஸ்ட்ரான் அனதர் ஹார்மோன் இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் ஃப்ரம் த டெஸ்டிஸ் by the Sertoli cells called inhibin. Its main function is to check and regulate the overactivity of the testosterone by inhibiting the secretions. So testosterone வந்து கரெக்டான லெவலுக்கு தான் வரணுங்கிறதுக்கு தான் அது வந்து இன்ஹிபின் ரெடி பண்ணுது. இன்னொன்று ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோன் பார்ப்போம். ரிலாக்ஸின் இஸ் another hormone secreted by ovary in later stages of pregnancy. Its main role is to soften the ligaments. நம்ம குழந்தை வளர நம்ம இடுப்பெல்லாம் கொஞ்சம் பெருசாகுது இல்லையா, அது இடுப்பு பெருசாகுது, எல்லா இடத்துலையும் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அது வந்து ஃபுட்டு சைஸு ஷூ சைஸுமே பெருசாகும். ஸோ அது வந்து எதனால்னா ரிலாக்ஸுங்கிற ஹார்மோனால். அடுத்து வேரியஸ் டிஷ்யூ ஹார்மோன்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ். இது இல்லாமல் உள்ள ஹார்மோன்ஸை பற்றி படிக்கிறோம். நம்ம தான் முதல்ல பார்த்தோம் இல்லையா, கிட்னியில் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் வருது, குடலில் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் வரும், அதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்டில் வரும் வேறு ஹார்மோன். ஹார்ட்டில் வர ஹார்மோன் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் நெட்ரிட்டிக் ஃபேக்டர், ஏஎன்எஃப்னு சொல்லுவோம். இட் இஸ் செக்ரேட்டட் இன் த ஏட்ரியல் வால்வ். ஏட்ரியமும் வென்ட்ரிக்கல் இருக்கும் இல்லையா, அந்த ஏட்ரியல் வாலில் செக்ரேட் ஆகிறதுனால இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் நெட்ரிட்டிக் ஃபேக்டர். when blood pressure is increased, blood pressure அதிகமாக இருக்குன்னா இது செக்ரேட் பண்ணி blood pressure குறைக்கிறதுக்கு பார்க்கும். Its secretion causes dilation of the blood vessels and thereby reducing the blood pressure. அப்புறம் ஹார்மோன்ஸ் வந்து கிட்னி பெப்டைட் ஹார்மோன்ஸ் கால்ட் இஸ் எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின்னா எங்கேருந்து வருதுன்னா ஜெக்ஸ்டா மெடுலரி செல்ஸில் ஜெக்ஸ்டா கிளாமருலா செல்ஸ் ஆஃப் த கிட்னியில் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ். சிகப்பணுக்களை அதிகம் உண்டு பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் தான் பண்ணுது. இட் இஸ் டன் பை ஆக்டிவேட்டிங் இன்க்ரீசிங் எரித்ரோபாய்சஸ் இன் த ஹீமோபாய்டிக் டிஷ்யூஸ். அப்புறம் ஹார்மோன்ஸ் ஆஃப் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன்ஸ், குடலில் என்னென்னலாம் வருதுன்னா கேஸ்ட்ரின் ஒரு ஹார்மோன் வரும், செக்ரீட்டின், கோலிசிஸ்டோகைனின், அப்புறம் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டிங் பெப்டைட். இது 4 ஹார்மோனும் வருது. கேஸ்ட்ரின் எங்கே வரும்னா இட்ஸ் கேஸ்ட்ரிக் கிளாண்ட், வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. இது இட் ஸ்டிமுலேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஆசிட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த கிளாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்.
அண்ட் இட்ஸ் ஆல்சோ இது வந்து பெப்சினோஜுன்னு வரும். ரெண்டாவது வந்து செக்ரீட்டன் விச் ஆக்ஸ் அஸ் எக்ஸோக்ரைன் போர்ஷன் ஆஃப் த pancreas. இது pancreasல இருக்குது. ரிமூவ் pancreas is a mixed gland performing both exocrine and endocrine, stimulating secretion of water and bicarbonate ions. So secretin ஓட வேலை வந்து water and increase the secretion of water and bicarbonates. அப்புறம் cholecystokinin. இந்த hormone acts on both pancreas and the gallbladder, stimulating the secretion of pancreatic enzymes and bile juice. So pancreasல இருக்க வர என்சைம் அதிகப்படுத்துவதும் cholecystokinin. இதில் பைல் லிவர்லேருந்து பைல் வருது, கால் பிளாடர் வழியாக வர்றது வந்து அதையும் அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு சிக்கனோ மட்டனோ இல்லாட்டி அதிக கொழுப்புள்ள இது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த cholecystokinin வந்து ரிலீஸ் பண்ணி கால் பிளாடரை சுருங்க வச்சு அதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியில் விடும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கொழுப்பை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டிங் பெப்டைட் which is secreted by the intestinal mucosa, குடல்ல சிறுகுடல்ல இருந்து வருது. Its function is to stop or inhibit the secretion of the gastric juice. வயிற்றுல வந்து இது gastric juice வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதான் மெயினாக பண்ணுது. So it is called as gastric inhibiting peptide. All these hormones are several and other non-endocrine tissues secrete hormones known as growth factor. These factors are essential for normal growth, repair and regeneration of the tissues. இப்போ மெக்கானிசம் எப்படி இந்த ஹார்மோன் வந்து வேலை பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். ஹார்மோன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் their respective gland in very small amount. ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் வருது. They carry out widespread effects in the body of an individual. Their response is very specific and accurate. Their effects are produced on the target tissue. ஸோ அந்த டார்கெட் டிஷ்யூனா நம்ம எங்கே கரெக்டாக வேலை செய்யணுமோ அது மாதிரி போய் வேலை செய்யுது. தட் இஸ் கால்ட் டார்கெட் டிஷ்யூ பில்டிங் த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் நோன் அஸ் த ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். ஸோ சில செல்ஸ்லாம் வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டார்ஸ் தான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். On the basis of the chemical nature, hormones are divided into peptide hormone, protein hormone, steroid hormone. Steroid hormoneலாம் வந்து fat hormones, iodine hormone, amino acids, amino acid derivatives. Peptide, polypeptide and protein hormones வந்து insulin, glucagon, pituitary hormone, hypothalamic hormone. இது எல்லாமே பெப்டைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன் வந்து கார்டிசால், டெஸ்டோஸ்ட்ரான், ஈஸ்ட்ரடையால் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், இதுங்கெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோனு. அப்புறம் அயோடின் ஹார்மோனு, தைராய்டு ஹார்மோனு. அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்பினெஃப்ரின். ஸோ அந்த மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பெப்டைட் ஹார்மோனும் ஸ்டீராய்டு ஹார்மோனும். ஸோ ஃபாலோவிங் ஆஃப் த பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டிசால், டெஸ்டோஸ்ட்ரான் கொடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் பெப்டைட் ஹார்மோன், இதெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. டைப் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். ஸோ செல்ஸில் வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும். மெம்ப்ரெயின் பவுண்ட் ரிசெப்டார் ஒன்றும், இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார் இருக்கும். The hormone receptor present on the cell membrane of the target cell. It is called as membrane bound receptors. Intracellular receptors, hormone receptors present in the inside of the target cell. Target cells குள்ள இருக்குது. So nuclear receptors present in the nucleus of the nucleus குள்ள இருக்குது. So the hormone receptor complex, binding of the hormones to the receptor leads to the formation of hormone receptor complex. Formation of this complex leads to certain biochemical reactions or changes in the target cells. Metabolism of the target tissue and the physiological function thus happens. So ஹார்மோன் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும், டார்கெட் செல்லோட ரிசெப்டாரில் வந்து அந்த ஹார்மோன் வந்து அட்டாச் ஆகும். அந்த ரிசெப்டார்ஸும் உள்ளுக்குள்ளார செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விடுறதுனால நமக்கு என்ன விளையணுமோ அது மாதிரி இதுவாகும். ஸோ பர்டிகுலர் தைராய்டு ஹார்மோன் தொண்டையிலேருந்து ரிலீஸ் ஆகுது. பட் உடம்புல இருக்க எல்லா மசில்ஸ்க்குமே தைராய்டோட ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் அதோட வேலையை கரெக்டாக செய்யும். ஸோ அதான் டார்கெட் செல்ஸுங்கிறது. ஆக்ஷன் ஆஃப் த ஹார்மோன் த்ரூ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார்ஸ். இது வந்து இப்போ பார்த்தது செல்லுலார் ரிசெப்டார், இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஹார்மோன்ஸ் தட் இன்ட்ராக்ட் வித் த மெம்பரேன்ஸ் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் do not enter their target cell in the normal condition by generating the secondary messengers. Secondary messengers எதெல்லாம்? cyclical AMP, அப்புறம் IP3
calcium ion to which regulates the cellular metabolism of the body, protein and peptide hormone. இதெல்லாமே extra cellular receptors. அப்புறம் functioning of the peptide hormone எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். Protein hormone is water soluble in nature, binds to the extrinsic receptor present on the cell surface to form the hormone receptor complex. The formation of the complex causes release of the enzyme called adenylate cyclase. Adenylate cyclase, ADENYLATE, adenylate cyclase. This activates enzyme, thus leads to formation of cyclical AMP. AMP cyclical adenosine monophosphate, cyclical AMP from ATP in the cells from receptor site. So ATP is broken down into cyclical AMP. The hormone receptor complex changes the permeability of the cell hormones to facilitate the passage of material through it and thereby regulates the cellular activities of the cell, causing specific response to occur. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஹார்மோன் வருது, ரிசெப்டாரில் அட்டாச் ஆகுது, ரெஸ்பான்ஸ் வருது, அப்புறம் ஏடிபி ஏஎம்பியை மாற்றுது. அந்த ஆக்ஷன், அந்த இதெல்லாம் ஆக்ஷன் ஆஃப் ஹார்மோன் த்ரூ இன்ட்ராசெல்லுலார் ரெஸ்பான்ஸ். இது மெயினாக வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் தட் இன்ட்ராக்ட் வித் த இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ் are mostly involved in the regulation of gene expression or chromosomal function by interaction of the hormone receptor complex. It is called as genome. இதான் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், அயோடின் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் த லிப்பிட் சாலிபிள். இது வந்து லிப்பிட் சாலிபிள் hormone, so they easily diffuse through the cell membrane and binds to the receptor molecules present in the cytoplasm to form the receptor complex that enters the nucleus, and they bind to the specific intracellular receptor site on the chromosomes and regulates the gene expression that results in the physiological response. Thus cumulative biochemical action results in the physiological and developmental effect. அவ்வளோதான். இதோட வந்து நம்ம இந்த இதை முடிச்சிடுறோம். இன்னும் ஆன்டகனிஸ்டிக் அண்ட் சினர்ஜிஸ்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் கேன் ஷோ போத் ஆன்டகனிஸ்டிக் அண்ட் சினர்ஜிஸ்டிக். ஆன்டகனிஸ்டிக்னா எதிர்ப்பாக வேலை செய்யும், சினர்ஜிஸ்ட்னா சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறது. இந்த ஆன்டகனிஸ்டிக் இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் வந்து டூ ஹார்மோன்ஸ் ஆப்போசிட்லி ஈச். ஒன்று வந்து இன்சுலின், குளுக்கோகான், அது ரெண்டும் ஆன்டகனிஸ்டாக, ரெண்டு எதிராக வேலை செய்யும். இது குறைஞ்சா அது கூடும், அது குறைஞ்சா இது கூடும். சினர்ஜிஸ்டிக் வந்து ரெண்டு கை கோர்த்து ஒன்றா வேலை செய்யுது. டூ ஆர் மோர் ஹார்மோன்ஸ் டென்ஸ் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் த எஃபெக்ட் ஆகுது. இது மெயினாக வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின், all these act together for secretion and production of the milk, ejaculation milk. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒன்றா வேலை செய்யும். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் ஆக்ட் சினர்ஜிஸ்டிக்லி. சினர்ஜிஸ்டிக் ஒன்றா சேர்ந்து டீமாக வேலை செய்யும். அதை தான் அது போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட்.